டிரைவருங்க யாருமே தப்பிக்க முடியாது இனிமேல் குவைத்தில். ஏன்னா புது டிராஃபிக் ரூல்ஸ் வந்திருக்கு, அது இல்லாமல் புது லாவும் வந்திருக்கு. அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எனக்கே தெரியல, ஓனர் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஈரான்லேருந்து வந்திருந்தார். வந்து இதுமாரி குமார் புது டிராஃபிக் ரூல்ஸ்லாம் வந்து உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார். இல்லை பாப்பா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சரி, அந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து நான் உனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறேன், அதை டீட்டெயிலாக பார்த்துக்கோ, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோ. ஏன்னா காசு ரொம்ப 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 அதிகமாக வந்துச்சு, ப்ளீஸ் கொஞ்சம் கவனமாக டிரைவிங் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த பிடிஎஃப் ஃபைலை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருந்தார். அந்த பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் பண்ணி பார்த்தேன், எனக்கே மிகப்பெரிய ஷாக்கு. சரி, அந்த விஷயத்த நம்ம டிரைவரும் கூட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாம், ஏன்னா 1-2 பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை உங்க கூட ஷேர் பண்ணுறேன். அப்படி நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலன்னா அந்த பிடிஎஃப் ஃபைலை வந்து நான் டிரைவில் போட்டு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், அது கிளிக் பண்ணி அதில் போய் பார்த்துக்குங்க. ஏன்னா அதில் வந்து ஒரு 6 லாங்குவேஜோ ஏதோ 8 லாங்குவேஜோ ஏதோ ஒன்று பார்த்தேன். 8 லாங்குவேஜில் இருந்துச்சு. நமக்கு இந்தியான்னு போட்டு ஹிந்தியில் இருந்துச்சு. இங்கே அதுக்கப்புறம் அமெரிக்கன் போட்டு இங்கிலீஷ் இருந்துச்சு. அதால் அந்த இங்கிலீஷ் மட்டும் நான் ஸ்க்ரீன்ஷாட்டும் போடுறேன், அதை நான் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த ஃபைன் அமௌண்ட் வந்து 4 விதமாக இருக்குது. ஒன்று வந்து 150 கேடி, ரெண்டாவது வந்து 75 கேடி, மூணாவது வந்து 50 கேடி, நாலாவது வந்து 30 கேடி. இந்த 4 விதமாக இருக்குது. இப்போது நான் சொல்கிற சில விதிமீறல்களுக்கு மட்டும் 150 தினார் ஸ்பாட் ஃபைன். அதாவது நம்ம வண்டி டிரைவிங் பண்ணும்போது உடனடியாக ஃப்ளாஷ் ஆனால் ஸ்பாட் ஃபைன், அதாவது 150 தினார். அதுக்கப்புறம் கோர்ட்டு மூலயமா போய் சில கேஸ் வந்து கோர்ட்டு மூலயமா போயிடும். அதுக்கு வந்து 1 ஆண்டுலேருந்து 3 ஆண்டு வரைக்கும் சிறை தண்டனை, 600லேருந்து 1000 கேடி வரைக்கும் ஃபைன். இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிடலாம் கோர்ட்டு மூலிமா போனால். ஆனால் ஸ்பாட் ஃபைனுன்றது வந்து 150 தினார். ஃபஸ்ட்டு வந்து ரெட் சிக்னல் கிராசிங், அதாவது ரெட் சிக்னல் வீழ்ந்ததுக்கப்புறம் நம்ம கிராஸ் பண்ணிட்டா இந்த ஃபைனு. அதுக்கு அடுத்தது வந்து இப்போ நம்ம பேசஞ்சர்லாம் போகிறோம் இல்லையா ரோடு, அதில் வந்து பந்தயத்தில் ஈடுபட்டால், அதாவது ரேசிங் பண்ணால் அதுக்கு இந்த ஃபைன். அதுக்கப்புறம் வந்து கவனக்குறைவாக வண்டி ஓட்டணும், அதாவது கேர்லெஸ்ஸாக வண்டி ஓட்டுறாங்கல்ல எப்படி எப்படின்னு, அதுக்கும் இதே ஃபைன் தான். அதுக்கப்புறம் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு ஒரு பார்க்கிங் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த பார்க்கிங்கில் நம்ம கார் வந்து பார்க் பண்ணாலும் அந்த 150 தினார் அந்த கோர்ட் இதுதான் வரும். அதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த வண்டிக்கு வந்து இந்த பேசஞ்சர் தான் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சில விதிமுறைகள் இருக்குது. இப்போ சில இதெல்லாம் வந்து இந்த லோடு ஏற்றின்னு போகிற வண்டியில் பேசஞ்சர் ஏற்றினா அதுக்கும் இந்த ஃபைன் தான். அதுக்கப்புறம் என்னென்னா, சில இடங்களுக்கு சில வண்டி எடுத்துன்னு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைன் ஒன்று பண்ணியிருப்பாங்க. அதை மாரி அந்த இடத்துக்கு நம்ம அந்த வண்டி எடுத்துன்னு போனாலும் இந்த ஃபைன். அதுக்கப்புறம் வந்து ஸ்பீட் லிமிட்டட். இப்போ இந்த ரோட்டில் 80 தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைனிங் வச்சுருந்தாங்கன்னா 80 தான் போகணும். நம்ம 100 120 போனால் இந்த ஃபைன் வந்து இதுவாகும். அவ்வளோதான். இந்த 150 தினார் ஃபைன் முடிஞ்சிருச்சு. இது மட்டும்தான். இதுக்கப்புறம் வந்து 75 தினார் ஃபைன் ஸ்பாட் ஃபைன். அதுக்கப்புறம் வந்து கோர்ட்டு மூலியமாக போனால் 3 மாதம் சிறை தண்டனை, இல்லைனா 150லேருந்து 300 தினார் வரைக்கும் ஃபைன். அது வந்து ரெண்டுத்தில் எதனா ஒன்று, அது வந்து கோர்ட்டு மூலியமாக போகிறது. இதுக்கு வந்து என்னென்னா, நம்ம டிரைவிங் பண்ணும்போது மொபைல் எடுத்து யூஸ் பண்ணால் இந்த ஃபைனில் வந்து அடங்கும். அதுக்கப்புறம் வந்து டிரைவிங் லைசன்ஸ் இல்லாமல் மற்றும் அதுக்கப்புறம் வந்து வண்டிக்கு வந்து சரியான புக்கு இல்லாமல் நம்ம டிரைவிங் பண்ணாலும் இந்த 75 கேடி ஃபைன். அதுக்கப்புறம் வந்து ஒரு அவசர உறுதி, அதாவது ஒரு ஆம்புலன்ஸோ இல்லை ஒரு தீயணைப்பு வண்டியோ இல்லை ஒரு போலீஸ் வண்டிக்கோ நம்ம வழி விடாமல், நம்ம கொஞ்சம் அந்த வண்டிக்கு வழி விடாமல் போனால் அதுக்கும் இந்த ஃபைன் தான், 75 தினார் தான் ஃபைன். அப்புறம் வந்து இந்த கடினமான தொழில் ஓட்டுதல் அப்படின்னு சொல்லிட்டு அது போட்டுருந்துச்சு, ட்ரான்ஸ்லேட் பண்ணால் அதுக்கு என்ன மீனிங்னு தெரியல, அதுக்கும் 75 தினார் தான் ஃபைன். அதுக்கப்புறம் வந்து ஒரு வண்டி போகுதுன்னா அந்த வண்டியை பின்தொடர்ந்து அதுக்கு ஹார்ன் அடித்து அந்த வண்டியை டிஸ்டர்ப் பண்ணுற மாரி ஏதாவது நம்ம கொஞ்சம் தொல்லை கொடுத்தா அதுக்கும் 75 தினார் ஃபைன். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப அதிகமாக சத்தம் வர மாதிரி சைலன்ஸ் வச்சு வண்டி ஓட்டணும், அதாவது ரொம்ப அப்படியே எப்படி சொல்கிறது, ரொம்ப சத்தம் வரும் பாருங்களா, அதுமாரி வண்டி வச்சு நம்ம டிரைவிங் பண்ணாலும் அதுக்கு 75 தினார் ஃபைன். அவ்வளோதான், 75 தினார் ஃபைன் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்து 50 தினார் ஃபைன் தான். இதுக்கு வந்து ஸ்பாட் ஃபைன் வந்து 50 தினார், கோர்ட் ஃபைன் வந்து 2 மாதம் சிறை தண்டனை. அது மட்டும் இல்லாமல் 100 தினார்லேருந்து 200 தினார் வரைக்கும் அது கோர்ட் ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டுத்தில் எதனா ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். இந்த 50 தினாரில் ஃபைனு என்ன வருதுன்னா, இதுதான் ரொம்ப முக்கியமானது. எல்லா டிரைவருங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கும். என்னென்னா, 10 வயசுக்குள்ளே இருக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த குழந்தைங்கள நம்ம முன்னாடி சீட்டில் உட்கார வைக்கிறது, அது மட்டும் இல்லாமல் பின்னாடி குழந்தைங்கள வந்து விளையாட விட்டு வர்றது, அது மட்டும் இல்லாமல் பெரியவங்க வராமல், அதாவது மேடம் பாபா வராமல் சின்ன பசங்க மட்டும் வரும்போது நம்ம கேர்லெஸ்ஸாக டிரைவிங் பண்ணுற போது இதெல்லாம் வந்து விதிமுறைகளாக உட்பட்டு இதுக்கு வந்து 50 தினார் ஃபைனும் சிறை தண்டனை வந்து 2 மாதம் இல்லைனா 100 தினார் 200 தினார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது ஒன்று வச்சுருக்காங்க.
அதுக்கப்புறம் என்னென்னா, இப்போ நம்ம வந்து நம்ம ரோட்டில் போயின்னு இருக்கும்போது ஒரு சிக்னல் ஒன்று போட்டுருப்பாங்க. அதாவது இது வந்து யூடர்ன் போடக்கூடாது, இது வந்து ரைட் சைடு போகக்கூடாது, இது வந்து லெஃப்ட் சைடு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில சிக்னல் இருக்கும். அந்த சிக்னல் மீறி அந்த இடத்துல நம்ம வண்டி ஓட்டுறதுக்கு வந்து 50 தினார் ஃபைன். அதுக்கப்புறம் வந்து அந்த 2 மாதம் சிறை. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த சைடு விண்டோ இருக்குது பார்த்திங்களா, இது வந்து கொஞ்சம் வந்து இது ரொம்ப டார்க் பிளாக்ல இருக்கக்கூடாது, லைட் பிளாக்கில் தான் இருக்கணும். வெளியே வந்து பார்த்தா ஒரு போலீஸ் வந்து உங்களை பார்த்தா தெரியணும், அதுமாரி ஸ்டிக்கர் தான் ஓட்டணும். அதை மீறினா ரொம்ப பிளாக்காக இருக்கிற ஸ்டிக்கர் ஓட்டினா இதுவும் வந்து ஃபைன். அதுக்கப்புறம் வந்து இப்போ ஒரு வீடு இருக்குதுன்னா அந்த வீட்டுக்கு முன்னாடி வந்து சில காம்பவுண்ட் இருக்கும். சும்மா அந்த காம்பவுண்டை டேமேஜ் பண்ணுற மாதிரி இல்லை வந்து அந்த வீட்டுக்கு முன்னாடி போய் கார் பார்க்கிங் பண்ணுறது அதுமாரி இதுக்கும் வந்து இந்த 50 தினார் ஃபைன் தான். அதுக்கப்புறம் வந்து 30 தினார் ஃபைன். ஸ்பாட் பேமெண்ட் வந்து 30 தினார். அதுக்கப்புறம் கோர்ட்டு மூலியமாக போனால் 1 மாதம் சிறை தண்டனை, இல்லைன்னா 50லேருந்து 100 தினார் வரைக்கும் வசூலிக்கப்படுது. இதில் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று. இதில் ஃபஸ்ட்டு இது என்னென்னா, அதாவது ஓனரோட அனுமதி இல்லாமல் நம்ம வண்டி எடுத்துன்னு போனால் இதுக்கு ஃபைன். இப்போ இது வந்து ஓனரோட வண்டிக்கு சொந்தக்காரங்களோட அனுமதி இல்லாமல் நம்ம எடுத்துன்னு டிரைவிங் பண்ணால் இதுக்கு வந்து இந்த ஃபைன். அதுக்கப்புறம் வந்து 2 வண்டிக்கு நடுவில், இப்போ நம்ம ஹைவேலாம் போயின்னு இருக்கும்போது தெரியும், நம்ம ஒரு ட்ராக்னால் அந்த ட்ராக்கில் தான் போயின்னு இருப்போம். இந்த 2 வண்டிக்கு நடுவில் ஸ்பீடாக வந்தால் இதுக்கும் வந்து அந்த 30 தினார் ஃபைன். அதுக்கப்புறம் வந்து நான் சொன்ன அந்த சிறை தண்டனை. அதுக்கப்புறம் வந்து நம்ம நெடுஞ்சாலையிலோ இல்லை ஏதாவது ஒரு ஹைவேலையோ போயின்னு இருக்கும்போது அதில் வந்து குறைஞ்சபட்சம் இது வந்து 60ல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சில சைன் இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், 50 40ல் போனால் இதுவும் வந்து விதிமீறல்களாக வந்து கணக்கெடுப்படுது. அதாவது குறிப்பிட்ட ஸ்பீடோடு அதிகமாக போகக்கூடாது, அங்கே குறிப்பிட்ட ஸ்பீடோட ஸ்லோவாகவும் போகக்கூடாது. அது வந்து கொஞ்சம் ஆவரேஜாக இது பண்ணணும். டிராஃபிக் டைமில் வந்து அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நார்மல் டைமில் அந்த இதுவோட நம்ம கம்மியாக டிரைவிங் பண்ணால் இதுக்கும் வந்து ஃபைன். அதுக்கப்புறம் வந்து இந்த நடைபாதைகள்லாம் நடக்கிறாங்க இல்லையா, அந்த இடத்துல நம்ம டிரைவிங் பண்ணுறதுக்கும், அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துல நம்ம கார் வந்து பார்க் பண்ணுறதுக்கும், அதாவது நடவையில் வந்து நம்ம எதுவும் பண்ணக்கூடாது நடைபாதையில், அதுக்கு வந்து 30 தினார் ஃபைன் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சீட் பெல்ட்டுக்கும் 30 தினார் ஃபைன் போட்டிருக்காங்க. சீட் பெல்ட் போடலாம், அதுக்கும் வந்து 30 தினார். இந்த சீட் பெல்ட்டு நம்ம வண்டியில் ஒர்க் ஆகலாம் கூட அதுக்கும் வந்து 30 தினார் ஃபைனு. அதுக்கப்புறம் வந்து 20 தினார் ஃபைனு. இது வந்து ஸ்பாட் ஃபைன் வந்து 20 தினார். அதுக்கப்புறம் கோர்ட்டில் போய் இது பண்ணுறதுக்கு சிறை தண்டனைலாம் கிடையாது. 40லேருந்து 75 தினார் வரைக்கும் ஃபைன் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. போக்குவரத்து விதிமீறல்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து 20 தினார் ஃபைன் பண்ணுறாங்க. இது வந்து சைக்கிளுக்கும் நம்ம மோட்டார் சைக்கிளுக்கும் இது வந்து உள்ளடக்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து வாகனப்பதிவு, அதாவது வண்டி நம்பர் இல்லாமல் டிரைவிங் பண்ணுறதுக்கும் இந்த 20 தினார் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து வேணும்னே போய் ஒரு டிராஃபிக் ரூல்ஸ் வந்து பிரேக் பண்ணுறது, இதுக்கும் வந்து இந்த 20 தினார் வச்சுருக்காங்க ஃபைனு. லாஸ்ட்டு ஃபைனு இதுதான், 15 தினார். இந்த ஃபைன் எதுக்குன்னா, பார்க்கிங் ஜோன் இல்லாத இடத்துல காருக்கு பார்க் பண்ணால் அதுக்கு வந்து 15 தினார். கோர்ட் ஆபதார் வந்து 30 தினார்லேருந்து 50 தினார் வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. இதுதான் இப்போ புதுசாக வந்திருக்கிற டிராஃபிக் ரூல்ஸ். இந்த ரூல்ஸு கடைபிடிச்சி தான் நம்ம வண்டி ஓட்டணும். அதில் சில சிக்கல் இருக்குது. ஏன்னா பசங்கள்கிட்ட சொன்னாலாம் சில சமயம் புரியாது. நம்ம டிரைவருக்கு தான் கொஞ்சம் அனுசரித்து ஓட்டணும். தயவு செய்து இந்த வீடியோவை வந்து டிரைவர் யாருன்னா இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் சொன்னது புரியலன்னா இந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், அதையும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்குங்க. சேஃப்டியாக டிரைவிங் பண்ணுவோம், சேஃப்டியாக இருப்போம். தேங்க்யூ.